செயலி ஒன்று தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு செயலி வெளியிட்டிருக்காங்க. அதற்கு பல்வேறு விமர்சனங்கள் வருது. என்னடா இந்த அளவுக்கு வளர்ந்து வந்தாங்களே, நம்ம நினைச்சதை விட 10 மடங்கு தினமும் அவங்களோட வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு பொறாமை குணத்தில் தான் இருக்கிறதா பார்க்கப்படுது. அது எல்லா செயலி என்பது வந்து அவர்கள் கட்சியை மேம்படுத்துறதுக்காகவும் அடுத்த கட்டமாக கட்சியை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதுக்காக செய்கிற ஒரு செயலி. ஏன் திமுகவே இன்ஃபேக்ட் கலைஞரே சொல்லியிருக்காரு, நம்ம அவ்வளோ பெரிய திராவிட தத்துவத்தையும் திராவிட சித்தாந்தத்தையும் சமூக நீதியும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்கோம். மக்கள் இந்த மாதிரியான திரை நட்சத்திரத்தை பார்த்து கவர்ச்சியை பார்த்து மயங்கிடுவாங்களா, அதெல்லாம் நடக்காதுன்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தாராம் 77 கலைஞர். இப்போ அதே ப்ராப்ளம் தான், அதே விஷயம். ஆனால் என்ன ஆச்சு, கடைசியில் 77 எம்ஜிஆர் ஜெயிக்கிறார். யாருமே எதிர்பார்க்காம எம்ஜிஆர் ஜெயிக்கிறார். என்ன ரீசன் அப்படின்னா, திமுக ஆட்சியில் இருக்குது, அப்போது காங்கிரஸ் பலவீனமாக இருக்கு. அப்போ மூணாவது கட்சியாக வந்த மாற்று கட்சி திமுகவுக்கு மாற்று அதிமுக தான், எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவரை தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆக்குறாங்க. 26க்கு வரும்போது அதே திமுக ஆட்சியில் இருக்கு, அதிமுக பலவீனமாக இருக்கு. இப்போ மூணாவது கட்சியாக பலவீனம்னு அப்புறம் ஸ்ட்ரைட்டா சொல்றதை தான் வந்து மறைமுகமா இந்த மாதிரி சொல்றாரா? இல்ல, இது அவர் அதெல்லாம் எதுவுமே சொல்லலையே. அவர் என்ன சொல்ல வர்றாரு, 77 ஒன்று நடந்துச்சு இல்ல, அது 26 நடக்கும்ன்ற அவங்க எல்லாருக்குள்ளயுமே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் மேடம். இவங்க ஒரு அணி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த அணி யாருடன் கூட்டணி என்பதை நேரம் காலம் வரும்போது சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆளுமை நிறைந்த தலைவர் இல்லை, இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அதுதான் அவர். அந்த ஆளுமை இல்லாததுனால தான் அவரால் மென்மேலும் வளர முடியாம போச்சு. ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், டிடிவி தினகரனா இருக்கட்டும், சசிகலா அம்மையாரா இருக்கட்டும், இவங்க 3 பேரும் விஜய் அவர்களோட கூட்டணி சேர்ந்தா விஜய் அவர்கள் கண்டிப்பாக தமிழ்நாடு 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவார் அப்படின்ற விமர்சனம் வந்து வெளிவருதே. இது உண்மைதானா? எந்த அளவுக்கு இது சாத்தியமாகும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அவங்க சேரலனாலும் அண்ணன் விஜய் ஜெயிப்பார், அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இவங்க தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ்நாடு இளைஞர் கட்சி மற்றும் தாவைக்கா ஆதரவாளர் காமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். இப்போ செயலி ஒன்று தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு செயலி வெளியிட்டிருக்காங்க. அதற்கு பல்வேறு விமர்சனங்கள் வருது. உங்க சார்பில் நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த விமர்சனத்தெல்லாம்? பொறாமையா பாக்குறோம். அதாவது வந்து தாவைக்கா மேலே வந்து என்னடா இந்த அளவுக்கு வளர்ந்து வந்தாங்களே, நம்ம நினைச்சதை விட 10 மடங்கு தினமும் அவங்களோட வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு பொறாமை குணத்தில் தான் இருக்கிறதா பார்க்கப்படுது. அது எல்லா செயலி என்பது வந்து அவர்கள் கட்சியை மேம்படுத்துறதுக்காகவும் அடுத்த கட்டமாக கட்சியை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதுக்காக செய்கிற ஒரு செயலி. கிட்டத்தட்ட அந்த செயலியில் சொல்லும்போதே சொல்லிட்டாங்க, இது ஒரு புது விதமாக இருக்குது, இந்த மாதிரி வேறு எந்த கட்சியிலையும் செய்யப்படாத சில செயலிகள். இதில் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அப்ளிகேஷன்ஸில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு கட்சி தலைவரே 234 தொகுதியில் எங்கே வேணாலும் அவர் வந்து டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி அதோட டேட்டாஸ் எடுத்து வச்சு பார்த்துட்டு பேச முடிய அளவுக்கு கூடிய இருக்கிறது. ஒரு நொடியில் 18,000 பேர் வந்து அந்த செயலிக்குள்ளே வந்து இதுவாக முடியும், ரெஜிஸ்டர் ஆக முடியுன்ற அளவுக்கு ஒரு டாப் வேர்ஷன் ஆகிற ஒரு செயலியாக இருக்குது, ஒரு ஆப்பாக இருக்குது. அப்படின்றபோது அது மட்டும் இல்லை, அது எல்லாமே கனெக்ட் பண்ணும். அந்த மை டிவிக்கேன்ற ஒரு ஆப்பு ஒட்டுமொத்த பார்ட்டியோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து இந்த ஐடியோட விங்கை வந்து மொத்தத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது தே ஆர் ஆன் த ரைட் ட்ராக். தாவேக்கா ஒரு சரியான பாதையை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு. ஸோ அப்டேஷன் ஆஃப் டெக்னாலஜி இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ காலத்துக்கு ஏற்ற பயிர் செய்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காலத்துக்கு ஒரு மொபைல் ஆப், சோஷியல் மீடியா ரெவல்யூஷன் எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான செயலியாக தான் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்குது. அது அவங்களும் சொல்லிட்டாங்க, 1ஆம் தேதியிலேருந்து அது ஸ்டார்ட் ஆகும், 15ஆம் தேதியிலேருந்து வந்து ஐஃபோன்ஸ்குள்ளே வரும். ஸோ யார் என்னென்ன பண்ணுன்றது எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டாங்க. இது வந்து சும்மா அப்படி இப்படின்னு யாராவது குறை சொல்லணுமே, குத்தம் கண்டுபிடிச்சே பேர் வாங்கணும்னு சில பேர் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி சில வாடகை. ஆனால் இவ்வளோ அட்வான்டேஜஸ் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் இது பெரிய அளவில் எடுபடாது. ஏன்னா மக்கள் மத்தியில் இப்போ இருக்கக்கூடிய செல்வாக்கு திமுக அதிமுக அப்படின்ற ஒரு பார்வை தான், பிம்பம் தான் இருக்குது. இப்போ வந்தவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் வந்து தாவைக்காவை பார்த்து இருக்குது அப்படின்ற மாதிரியான விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க.
அதுதான் சொல்கிறோம்ல, இது வந்து காழ்ப்புணர்ச்சி தான், வன்மம் காழ்ப்புணர்ச்சி தான். திருப்பி வேணால் வேறு ரிஃபைண்ட் அதை பூவும் புஷ்பமும் மாதிரி முதல் தடவை போகாமன்னு சொன்னால் இந்த வாட்டி காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லிக்கிறேன். அதுதான் சொல்ல முடியும். ஆக்சுவலி என்னன்னா, இது வந்து மக்கள்கிட்ட போய் சேருதா சேரலையா, நடக்குதா நடக்கலையான்னு நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உங்கள் வேலை என்ன? உங்கள் கட்சியை ஜெயிக்க வைக்கணும், அதுக்கான வேலையை பாருங்கள். அடுத்தவன் எப்படி போனால் என்ன? இந்த பிக் பாஸ் வந்து ரொம்ப கெடுத்துருச்சு மக்களை, சரிங்களா? அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு தான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர நம்ம என்ன பண்ணுறோன்றதே மறந்துடுறாங்க மக்கள். அப்படி தான் இருக்காங்க. நான் சொல்கிறது மக்களில் இந்த விமர்சனம் செய்கிறவங்க. என்னோட பாயிண்ட் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்ல வரேன். அவங்க ஆல்ரெடி 1 கோடி உறுப்பினர்களை சேர்த்துருக்காங்க. கொஞ்ச நாள் கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாளில் விஜயன்னா ஒரு ஆப் கொண்டு வந்தார். அந்த கோட் படம் டைம்லேயே கொண்டு வந்தார் அவர். அதிலே 1 கோடி பேர் சேர்ந்துருக்காங்க. இப்போ அதை இன்னும் அப்கிரேட் பண்ணி கொண்டு வராங்க, இன்னும் நவீனமயமாக்கி அப்கிரேட் பண்ணி கொண்டு வராங்க. 2 கோடி இலக்கை நோக்கி பயணிக்கிறாங்க. 2 கோடி இலக்குகள் மக்கள் சேரணும்னு நினச்சா சேரப்பாங்க. யார் இப்போ நீங்கள் சேரணும் நீங்கள் சேரலாம், அவங்க சேரணும் அவங்க சேரலாம், நான் சேரணும் நான் சேரலாம். ஆனால் நான் சேர முடியாது, ஏன்னா நான் வந்து இன்னொரு கட்சியில் இருக்கிறதுனால சொல்ல வரேன். அப்போது வேணும்ன்றதான் சேர முடியுமே தவிர இங்கே ஃபோர்ஸ் பண்ணி ஓடிபி வாங்குற கட்சி இல்லை, சரிங்களா? ஃபோர்ஸ் பண்ணி ஓடிபி வாங்குற கட்சியில் நீதிமன்றத்திலேருந்து அவங்களுக்கு ஒரு கண்டனம் கொடுக்குற கட்சி கிடையாது. விருப்பப்பட்டவங்க சேர போகிறாங்க. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அது சேர்றாங்களா சேரான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டோம். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அது நல்லா இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒர்க் அவுட் ஆகாதுன்னா அது ஒன்றும் ஆகாமல் போட்டோம். மக்களுக்கு விரும்பினா சேர போகிறாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது மக்கள் சேருவாங்க அப்படின்றது. இது விமர்சனங்கள் வெறும் காழ்ப்புணர்ச்சின்னு வன்மத்திலையும் பேசுறது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு திமுக பல முன்னேற்பாடுகளை எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல இந்த செயலியை வந்து பல விதமா வந்து விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்கல்ல, அதனாலதான் இந்த கொஸ்டின். அதுதான், ஏன்னா தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயின்னு ஒரு பழமொழி மாதிரி 75 வருஷம் ஆண்டு கட்சி ஒரு 8 அடி பாயுது. வெறும் 75 வாரங்கள் கூட ஆகாத ஒரு கட்சி 16 அடி பாயுது. ஸோ அப்போ அந்த ஒரு பயம் இருந்தக்கான செய்யும் அவங்களுக்கு. என்னடா அது நம்ம ஒன்று நினச்சிட்டு போனால் இவங்க வேறு லெவலில் தூக்கிட்டு போகிறாங்களே அப்படின்ற போது. ரெண்டும் என்னென்னா, இங்கே காசு கொடுத்து கூப்பிட்டு வர வேண்டியதாக இருக்குது. சில கட்சிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் கொடுக்குறாங்க, வாட்ச் கொடுக்குறாங்க, அப்புறம் என்ன சொல்லலாம், கிட்டத்தட்ட ஒரு டேபு கொடுக்குறாங்க, 2000 3000 காசு வச்சு கொடுக்குறாங்க. அப்படியாவது வாங்கப்பா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சாத குறையாக இருக்குது. இங்கே எதுவுமே இல்லை, அப்படி கூப்பிடாமே ஓடி வந்து நிற்கிறாங்க. ஸோ அந்த தலைவன் மேலே இருக்கிற ஒரு மரியாதையும் மதிப்பும் தான். ஸோ அது விஜயண்ணா மேலே ஒரு பெரிய கூட்டம் இன்றைய சமுதாயத்துக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்குது. அந்த நம்பகத்தன்மை அவரை நோக்கி படையெடுக்கிற மாதிரி அவரை நோக்கி போகுது. ஸோ அதை யாராலையும் தடுக்க முடியல. அதுதான் ப்ராப்ளம். அந்த நிகழ்ச்சியில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து பேசியது வந்து எல்லாரையுமே வந்து பிரமிச்சு பார்க்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். இன்னொன்று விமர்சனமும் பயங்கரமாக வந்திருக்கு. என்ன அப்படின்னா 1967 1977 ஒரு அந்த அரசியல் மாற்றம்ன்றது பெரிய திருப்பு முனையாக இருந்தது. அதே மாதிரி தான் 2026 அரசியல் மாற்றமும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எதன் அடிப்படையில் தாவேகா விஜய் அவர்கள் சொல்றாங்க? வரலாறு 67 ஒரு வரலாறு இருந்துச்சு, அது திருப்பி 77 மீண்டும் எழுதப்பட்டது. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ 77 நடந்தது, 26 நடக்கும் அப்படின்றதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவர் உண்மையை தானே சொன்னார். நடக்காத ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு சொல்லலையே, நடக்கிற விஷயத்தானே எடுத்து வச்சு சொல்கிறாரு. அதை நம்ம நம்பி தானே ஆகணும். ஏன்னா நமக்கே தெரியும் வரலாறு என்னன்னு. ஏன் அதை அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார் அப்படின்னா, 77 திமுக ஆட்சியில் இருக்குது, காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்குது. அப்போ 3வது கட்சியாக புதிதாக வந்தவர் தான் எம்ஜிஆர். அப்போ எல்லாரும் அந்த டைமில் நம்மலாம் யாருமே பிறக்கலை. அந்த டைமில் என்ன சொல்லியிருப்பாங்க, இப்போ விஜய் நான் விமர்சிக்கிற மாதிரி புதுசாக ஆரம்பித்த கட்சி இதுதான் 2 பிரதான கட்சி, இதை மீறி இவனெல்லாம் ஜெயிக்க முடியுமா, அதுவும் ஒரு சினிமாக்காரன் கூத்தாடி, அப்படி எல்லாமே பேசியிருப்பாங்க. நமக்கு தெரியாது. கண்டிப்பாக இந்த மாதிரியான விமர்சனங்கள் அன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி வந்து அது வந்து நமக்கு சோஷியல் மீடியா இருக்கிறதுனால இதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகுது. அந்த காலத்தில் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுனால ரெஜிஸ்டர் ஆகாது. மக்கள்கிட்ட பேச்சு அடிபட்டிருக்கும். ஏன் திமுகவே இன்ஃபேக்ட் கலைஞரே சொல்லியிருக்காரு, நம்ம அவ்வளோ பெரிய திராவிட தத்துவத்தையும் திராவிட சித்தாந்தத்தையும் சமூக நீதியும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்கோம். மக்கள் இந்த மாதிரியான திரை நட்சத்திரத்தை பார்த்து கவர்ச்சியை பார்த்து மயங்கிடுவாங்களா, அதெல்லாம் நடக்காதுன்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க 77 கலைஞர். இப்போ அதே ப்ராப்ளம் தான், அதே விஷயம். ஆனால் என்ன ஆச்சு, கடைசியில் 77 எம்ஜிஆர் ஜெயிக்கிறார். யாருமே எதிர்பார்க்காம எம்ஜிஆர் ஜெயிக்கிறார். என்ன ரீசன் அப்படின்னா, திமுக ஆட்சியில் இருக்குது, அப்போது காங்கிரஸ் பலவீனமாக இருக்குது. அதை அப்போ 3வது அணியாக வந்த 3வது கட்சியாக வந்த மாற்று கட்சி, திமுகவுக்கு மாற்று அதிமுக தான், எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவரை தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆக்குறாங்க. 26 நீங்கள் கிட்ட 77 இதான் நடந்த வரலாறு. இப்போ 26க்கு வாங்க. இப்போ 26க்கு வரும்போது அதே திமுக ஆட்சியில் இருக்குது, அதிமுக பலவீனமாக இருக்குது. இப்போ 3வது அணியாக 3வது கட்சியாக பலவீனம்னு அப்புறம் ஸ்ட்ரைட்டா சொல்றதை தான் வந்து மறைமுகமா இந்த மாதிரி சொல்றாரா?
இல்ல இது அவர் அதெல்லாம் எதுவுமே சொல்லலையே. அவர் என்ன சொல்ல வர்றாரு, 77 ஒன்று நடந்துச்சு இல்ல, இல்ல அது 26 நடக்கும்ன்றார். அவங்க எல்லாருக்குள்ளயுமே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் மேடம். அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க கான்ஃபிடன்ஸ் அவங்க மேல வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவர் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லியாச்சு, மக்கள் கிட்ட ஒரு பெரிய ஆதரவு இருக்கு. ஸோ அப்போ அந்த 26 அவர் என்ன சொல்றாரு, அந்த 67 ஒரு மாபெரும் புரட்சி நடந்துச்சு, 76 அந்த ஒரு திருப்பி ஒரு வரலாறு படைக்கப்பட்டது, 26 திருப்பி படைக்கப்படும் சொல்றாரு. அது எதனால் அப்படி சொல்றாருன்னா, இதுதான் அந்த ரீசன். நீங்க வந்து கோடிட்டு பாருங்களேன், கனெக்ட் த டாட்ஸ்னு சொல்லுவாங்க, நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க அந்த டாட்டை. அதே 26 அதே திமுக ஆட்சியில் இருக்கு, அதே மாதிரி திமுக ஆட்சியில் இருக்கு. அதிமுக பலகீனப்பட்டு இருக்கு, 8 முறை தோத்துருக்காங்க கண்டினியூஸாக. ஒரு தடவை கூட ஜெயிக்கலாங்க. தொடர்ந்து 8 முறை எடப்பாடி ஆட்சி இதோட தலைமையில் தோத்துருக்காங்க. இப்போ 3வது அணியாக அதே போல் எம்ஜிஆர் முதல் முறையாக வந்தது போல் வந்திருக்கும் போது அன்று எப்படி கூறப்பட்டதோ இன்னைக்கு சொல்றாங்கல்ல, 2 கட்சியை தாண்டி அன்னைக்கு சொல்லியிருப்பாங்களா, காமராஜர் இருந்தாரு, கலைஞர் இருக்காரு, ஆட்சியில் இருக்காங்க, இவங்களெல்லாம் மீறி எம்ஜிஆர் என்னடா பண்ண முடியும்னு கேட்டிருப்பாங்கல்ல. அதே போல் இப்போ எப்படி எம்ஜிஆர் சொல்றாங்க அன்னைக்கு சொன்னாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு விஜய் என்ன சொல்றாங்க, 26 இதே வரலாறு படைக்கப்படும்ன்றதான் அவரோட கான்ஃபிடென்ஸ்ல கொடுக்குற ஒரு உண்மையான வார்த்தையா பார்க்குறேன். கண்டிப்பா. இப்போ விஜய் அவர்கள் சொன்னதற்கு பதில் கொடுக்கிற விதமா வந்து சேகர் பாபு, அமைச்சர் சேகர் பாபு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மாற்றம் இருக்கு, திருப்பியும் விஜய் அவர்கள் அரசியல் வேண்டாம், நான் வந்து சினிமாக்கே போயிருவேன் அப்படின்றது தான் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மாற்றமா இருக்கும் 2026 அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப முரணால அவர் பேசினதுல. மாற்றம்ன்றது என்ன, திமுகவுக்கு மாற்றம் தானே இங்க பேச்சு நடக்குது. திமுக தலைவர் தான் மீண்டும் வருவார். அவர் பேசும்போது அவர் அறியாமே உண்மை வந்துருச்சு. நல்ல முருக பக்தர் இல்லையா, அதனால அவரால் அதுக்கப்புறம் சமாளிச்சிருக்காரு. மாற்றம் இருக்கும் அப்படின்ட்டு, ஐயோ சொல்லிட்டோமோ, நம்ம தான் இந்த வடிவேல் சொல்லுவான்ல, ஐயோ நம்ம வாய்த்தவர் தான் வந்துருச்சோன்ற மாதிரி அவர் முதல்ல சொல்லிட்டார் போல இருக்கு. அதுக்கப்புறம் அதை வந்து நிலைநாட்டிக்கிறதுக்கு அந்த மாற்றம் இருக்கும். அவர் விஜய் சார் வந்து திருப்பி வந்து மாற்றம் அடையிறதுக்கு இவர் சொன்ன, இப்போ அதே திருப்பி சொல்கிறேன், அவர் மாற்றம்னு சொல்கிறாரு. விஜய்னா ஆல்ரெடி கூத்தாடி சினிமாக்காரன்றீங்க, திருப்பி அவர் வந்து சினிமாக்கே போயிடுவாருன்றீங்க. எவ்வளோ முரணாக இருக்குது பாருங்கள். அதனால தான் பிரச்சனை. பொய் வந்து மாற்றி மாற்றி பேசுவாங்க, உண்மை ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் என்ன பேட்டி எடுக்கிறீங்களா, ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி என்ன பேட்டி எடுங்க, இதே தான் சொல்லுவேன். நான் 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தீங்களா பேட்டி, அப்போ நீங்கள் சில கேள்விகள் கேட்டிங்களா, அந்த கேள்வி இப்போ நீங்கள் கேட்டிங்கனாலும் நான் சொல்ல போகிற பதில் அதுவே தான் இருக்கும். ஏன்னா உண்மைக்கு ஒரு முகம், பொய்க்கு பல முகம். இப்போ இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க அவர்லாம் அரசியல்வாதியே கிடையாது, அவர் ஒரு கூத்தாடி சினிமாக்காரன், திரை பிரபலம் அப்படின்னாரு. இப்போ வந்து மாற்றம் இருக்கும், அவர் திருப்பி சினிமாக்கே போயிடுவார் அப்படின்னு என்ன அர்த்தம்? சினிமாக்குள்ளே இருக்கிற எதுங்க திருப்பி சினிமாக்குள்ளே போனோம்? அவங்கள அப்போ ஒத்துக்கிறீங்க, அவர் அரசியல்வாதி ஆகிட்டாரு, அரசியலுக்குள்ளே வந்துட்டார், அவர் அரசியல்வாதி ஆகிட்டாருன்னு இப்போ ஒத்துக்கிறீங்களா? ஒன்று இதை ஒத்துக்குங்க, இல்லைன்னா நீங்கள் சொன்னது தப்புன்னு ஏற்றுங்க. ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும், ரெண்டுத்துலையுமே பயணிக்க முடியாது இல்லையா? அதை தான் நம்மளும் சொல்கிறோம். அப்போ இவ்வளோ நாள் அவங்க சொன்னது கூத்தாடி ஒரு அரசியல்வாதியே கிடையாதுங்க, சினிமாவில் இருக்கிறவங்க, அவரெல்லாம் அவங்க திரை கவர்ச்சி வச்சுலாம் இங்கே சினிமா இங்கே எதுவும் அரசியல் எதுவும் பண்ண முடியாதுன்னு நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க, மாற்றம் இருக்கும்ன்றீங்க. முதல்ல அதுலேயே இது மாற்றம், இங்கே திமுகவுக்கு மாற்று தான் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன சொன்ன, இருக்காதுங்க மாற்றம்லாம் இருக்காது, நாங்கள் தான் வருவோம் திருப்பி அப்படின்னீங்கன்னா அங்கேயே முடிஞ்சிருச்சு. அதுலயே ஃபர்ஸ்ட் ஒரு முரணான பேச்சு, மாற்றம் இருக்கும் சொல்றீங்க, அங்கேயே ஒரு முரணான பேச்சு. அப்புறம் மாற்றம் வந்து விஜய் அவர்களுக்கு தான் இருக்கு, இல்ல அது லாஜிக்கே வரலையே. ரைட்டு, சரி மாற்றம் இருக்கும் உங்க பிரகாரம் வரும், அது லாஜிக்கே வரலையே. போனா அவர் தான் நீங்க வந்து அரசியல்வாதியா ஏத்துக்கவே இல்லையே, அவர் கூத்தாடின்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு சினிமா கலை நட்சத்திர திரை நட்சத்திரத்துக்கு வந்து எவங்க ஓட்டு போடுவான், ஒரு 100 பேர் சொல்லல சார், கூத்தாடின்றத வந்து யார் சொல்ல, திமுக தாங்க டெய்லி சொல்லிட்டு இருக்குது. திமுகன்றது திமுக நேரா சொல்லணுன்ற அவசியம் இல்லை, உட்காந்துருக்கிற அன்லிசு சிலுசெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஊப்பிகள் உருட்டு பீப்புள் இருக்காங்களா, 200 ரூபாய் கிரெடிட் ஆகிறாங்களா, அவங்கள தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அது சொல்ல வைப்பாங்க, அவங்க தான் சொல்ல வைப்பாங்க. ஏன் அவங்களால சொல்ல முடியாது அப்படின்னா, அவங்க துணை அமைச்சர் சினிமாலேருந்து வந்தவர் சொன்னார்னா அவங்க திருப்பி கேட்பாங்கன்றதுனால அவங்க அமைதியாக நின்று பின்னாடி அண்ணன் கையெல்லாம் சொல்ல வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் நடக்குது. அப்போ அந்த கான்ட்ரவர்சி வருதுல்ல. சரி, ரொம்ப சிம்பிள். ஏன் முதலமைச்சர் துணை முதலமைச்சரே சொல்லியிருக்காரு, விஜய்க்கோட கருத்துக்கு நான் சினிமா செய்திகள்லாம் பார்க்கறது இல்லைங்க அப்படின்ட்டுன்னு சொல்லியிருக்காருல்ல. அப்போ இப்போ திமுக சொல்கிறது ஒத்துக்கிறீங்களா? சரி, நீங்கள் கேட்டதுக்கே வந்துட்டேன், ஞாபகம் வந்துடுச்சு. கரெக்டாக திமுக திமுக தான் சொல்லியிருக்கு. அவங்க துணை முதலமைச்சர்கிட்ட விஜயண்ணா பற்றி கேள்வி கேட்கும்போது நான் சினிமா செய்திகள்லாம் பார்க்கறது இல்லைங்க அப்படின்னாரு. சரி, அது எவ்வளோ பெரிய உருட்டுன்ற பொய்ன்றது உலகத்துக்கே தெரியும். இருந்தாலும் அதுக்குள்ளே போனேன். சரி, நீங்கள் சொன்ன பரமே வச்சுங்க. அப்போ சினிமாவில் இருக்கிற வந்துச்சு இல்லை, அப்புறம் சினிமாலேயே இருக்கிறவர் சினிமாக்கே திரும்பி போயிடுவார், மாற்றம்ன்றது எப்படி சொல்வீங்க? ஸோ இதெல்லாம் முரண்பட தான் சொல்கிறேன்ல. உண்மையை பேசுனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பொய் பேசினா இந்த மாதிரி தான் மாட்டிட்டு தவிப்பீங்க.
கண்டிப்பா சார். இப்போ அதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இப்போ பாஜக கூட்டணியில இருந்து வெளிவந்ததா தகவல் வந்திருக்கு. இப்போ தாவேகாவோட இணைவாரா மாட்டாரா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பொறுத்திருந்து நான் பதிலளிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பேச்சுவார்த்தை நடக்குதா உண்மையாவே தாவேகாவோட கூட்டணிக்கு? நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அந்த அளவுக்குலாம் பெரிய ஆள் இல்லை, நமக்கு கூட்டணி பேசுகிற அளவுக்கு நம்ம உட்காந்து பார்க்கல. அதுதான் உண்மை. முதல்ல அவர் வந்து அதாவது பாஜக விட்டு வெளியில் வந்துட்டேன்னு சொல்லவே இல்லை. இப்போதைக்கு இவங்க ஒரு அணி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த அணி யாருடன் கூட்டணி என்பதை நேரம் காலம் வரும்போது சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆளுமை நிறைந்த தலைவர் இல்லை, இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அதுதான் அவர். அந்த ஆளுமை இல்லாததுனால தான் அவரால் மென்மேலும் வளர முடியாமல் போச்சு. அதனால தான் ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய இதோடு இருந்தவர் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் போனதுக்கு காரணம் அவர்கிட்ட ஒரு ஸ்திரமான ஒரு டெசிஷன் மேக்கிங் சொல்லுவாங்கள்ல, ரைட் டெசிஷன் மேக்கிங், அது எடுக்க முடியாத ஒரு ஒரு குழப்பவாதி. எப்போவுமே சேஃபு, இது கிடச்சா இது, அது கிடச்சா அது, யார் கொடுக்குறாங்களோ அப்படியே போய்க்கலாம் அப்படின்னு போவாங்க. அரசியல் அப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து நிலைச்சு வளர முடியாது. ஸோ இன்றைக்கி அவர் கைவிடப்பட்டதுக்கான காரணம் அதான். ஸோ அவர் என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் வந்ததாக சொல்கிறாரு, கரெக்டு. பட் இருந்தாலும் எந்த அளவுக்கு அதுலேயே நீடிச்சு நிற்பார் அந்த அதோட டிசிஷனில் நமக்கு தெரியாது. நாளைக்கு ஒரு வேளை நயினார் நாகரன் கூப்பிட்டு ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னா திரும்பி போய் சேர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்ல வரேன். திறம்பட இன்றைக்கி வந்துட்டேன் வெளியில், நான் விஜயனோட கூட்டணி போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வேறு, அது சொல்லலை இல்லையா? அதனால் எப்படி வேணாலும் இருக்கும், மதில் மேல் பூனை தான் அவர், எப்படி வேணாலும் மாறிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா விமர்சகர்களும் வந்து சொல்கிற ஒரு விஷயம், இப்போ ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், சசிகலா அம்மையாராக இருக்கட்டும், இவங்க 3 பேரும் விஜய் அவர்களோட கூட்டணி சேர்ந்தா விஜய் அவர்கள் கண்டிப்பாக தமிழ்நாடு 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவார் அப்படின்ற விமர்சனம் வந்து வெளிவருதே. இது உண்மைதானா? எந்த அளவுக்கு இது சாத்தியமாகும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க சேரலனாலும் அண்ணன் விஜய் ஜெயிப்பார், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இவங்க நான் இது ஒன்று திமுக கூட்டணி கட்சி கிடையாது, கூட்டணி சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியுன்றதுக்கு. தனிச்சு நின்று ஜெயிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் 77 எப்படி எம்ஜிஆருக்கு இருந்ததோ அதுபோல் இன்னைக்கு விஜயனா கிட்ட இருக்கு. ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம். அந்த 77லையும் 67லுமே இந்த இளைஞர்கள் தான் சேர்ந்து ஜெயிக்க வச்சு ஒரு பெரிய வரலாறு படைச்சாங்க. அதே போல் இந்த முறையும் ஒரு இளைஞர்கள் கூட்டம், எல்லா பெண்கள் கூட்டம் இன்னும் ஜாஸ்தி இருக்குது. எப்படி எம்ஜிஆருக்கு அன்றைக்கி அந்த லேடிஸ் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்களே, அது போல் அதே மாதிரி நீங்கள் விஜயனாக்கு இருக்குது. கிட்டத்தட்ட அவர் வந்து அப்படி தான் மக்கள் பார்க்குறாங்க. அது நம்மளாம் சொல்ல தேவையில்லை, இருந்தாலும் அது தெரியும். அது 26ல் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏற்றுப்பாங்க. அதாவது இவங்க அதனால இந்த கூட்டணிக்குள்ள டிடிவி வரணும், ஓபிஎஸ் வரணும், அப்புறம் சசிகலாமா வரணும், அவங்க வரணும், இவங்க வரணும்லாம் தேவையே இல்லை. வந்தால் வரவேற்கப்படுவார்கள் தான் நான் நம்புறேன். ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்காரு, 234 தொகுதியில் தனி மெஜாரிட்டியாக ஜெயிச்சாலும் நம்மளை நம்பி யார் நட்புடன் வந்தாலும் அவர்களை நாம் வந்து அரவணிக்கிறது நம்மளோட கடமை, நம்ம செய்வோன்னு இருக்காரு. வந்தார்னா அனைவரையும் வரவேற்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இவர்கள் வந்தாதான் ஜெயிக்க முடியுன்றதை தயவு செய்து அப்படி ஒரு கட்டமைப்பை கொண்டு வராதீங்க. இல்லைனாலும் யார் சேர்ந்தாலும் சேராட்டியும், யார் வந்தாலும் வராட்டியும் தனிச்சு நின்னாலே விஜயனா தனிச்சு இல்லை. ஆல்ரெடி தமிழ்நாடு கட்சி ஒரு ஆதரவில் இருக்குது, முஸ்லீம் லீக் முஸ்தபான்றவர் அவங்களும் ஆதரவில் இருக்காங்க. இந்த மாதிரி சிறு கட்சிகள்லாம் வந்துட்டு இருக்கு அவர்கிட்ட, இயக்கங்களும் கட்சிகளும். இந்த ஆதரவு இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள்கிட்ட ஒரு பெரும் பேர் ஆதரவு இருக்குது. அதுவே அவர் வெற்றி பெறதுக்கு நீங்க சொல்ற ஆதரவுகள் இருந்தாலும் கூட இவங்கெல்லாம் வந்து அணில ஒன்றிணைந்தால் முக்குளத்தோருடைய வாக்கு அதிக அளவு விஜய் அவர்களுக்கு கிடைக்கும். அதை வந்து கரெக்டான தொகுதியை பயன்படுத்தி அவர் விஜய் அவர்கள் நின்றார்னா கண்டிப்பாக வெற்றியை பெறுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நான் வந்து அது டூ early to predict. நீங்க அப்ப வந்து முக்குளத்தோர் வாக்கு கிடைக்கும் அப்படின்னா என்ன, கொங்கு பெல்ட்டோட வாக்கு என்ன ஆகும், அப்ப முத்தையர் வாக்கு என்ன ஆகும், நாடார் வாக்கு என்ன ஆகும், இப்படி எல்லாம் இப்ப அதுதான் நான் சொல்ல வரேன் இல்லையா. இந்த கால்குலேஷன்லாம் யாருக்கு தேவை அப்படின்னா, கூட்டணி சேர்த்துக்கிட்டு எப்படியாவது ஜெயிச்சா போதும்னு இருக்காங்கல்ல, அவங்க தான் உட்காந்து யோசிப்பாங்க. அவங்க தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஓ இவங்களை சேர்த்துக்கிட்டா இதில் ஒரு, இவங்களை சேர்த்துக்கிட்டா இதில் கொஞ்சம், அதில் 1%, இதில் 1%, இதில் 2%ன்னு உட்காந்துக்கின்னு இந்த கூட்டல் கழித்தல் இருக்குல்ல, பர்முடேஷன் காம்பினேஷன் ஆஃப் கால்குலேஷன் ஆஃப் இந்த கேஸ்ட் ஓட்ஸ், அது பார்ப்பாங்க. விஜயனாக்கு கேஸ்ட் ஓட்ஸே தேவை கிடையாது. முதல்ல புரிஞ்சுங்க, ஒரு குறிப்பிட்ட கட்சியிலேருந்து ஒரு தலைவர் அவரை வந்து இவர் வெறும் விஜய் இல்லை, இவர் ஒரு ஜோசப் விஜய்னு சொல்லும்போது அடுத்த நாளே தன்னோட லெட்டர் பேடில் ஜோசப் விஜய்ன்ற லெட்டர் பேடை ரிலீஸ் பண்ணி அதில் ஜோசப் விஜய்னு கையெழுத்து போட்டவர் தான். உண்மையாக ஒத்துக்கிட்டார், தன் பேரெல்லாம் மறைக்கலை. ஆமாண்டா நான் ஜோசப் விஜய் தான்டான்றதை பகிரங்கமாக சொன்னார். ஸோ அந்த நேர்மையும் அந்த தைரியம் இருக்குல்ல, அதை வந்து பாராட்டணும் ஃபஸ்ட்டு.
இங்கே வந்து மாற்றிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் என்னவா இருக்கணும் அதுவாக இருப்பேன். மக்களுக்கு என்ன எப்படி இருந்தாலும் பிடிக்கும். ஏன்னா இங்கே பார்க்குறது மக்கள் வந்து நீ அது ஜாதியா இந்த ஜாதியா இந்த மதமா அந்த மதமா இல்லை. உண்மையாகவே ஒரு சேவை செய்ய மக்கள் சமுதாயத்தை முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல தலைவனை தான் பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட தலைவனாக விஜயன் இருப்பாரே தவிர நீங்கள் சொல்கிற சோகால் இந்த ஓட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஓட்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க ஏன் மேடம் தோத்துட்டு ஓரமாக உட்காந்துருக்காங்க? அவங்களாம் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்கள்ல. எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. இன்றைக்கி ஒரு சூழ்நிலையாக வருது. நான் வந்து அவங்கள குறைச்சி மதிப்பு இல்லை, இந்த எலெக்ஷன் டைமில் வெற்றி பெற முடியாமல் போகிறதுக்காக ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். ஸோ அவங்கள நம்ம வந்து அந்த இடத்துல அவங்க எதை நோக்கி பயணிக்கிறாங்களோ அதை அடைய முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் சொல்கிற அந்த சோ கால்டு ரிலீஜன் பேஸ்ட் ஆர் கேஸ்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பெருசாக நிற்காது. முக்கியத்துவமாக தானே சார் இருந்து வருது. அதான் மேடம், இது எல்லாமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. புரிஞ்சுங்க, இது காலங்காலமாக இருக்கலாம், மாற்ற முடியாது. அந்த மாதிரி கிடையாது. அதுதான் சொல்ல வரேன். அந்த 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 இதையே பிரேக் பண்ணுறோன்றேன். அந்த பேரியரே நாங்கள் பிரேக் பண்ணுறோம். இளைஞர்கள்கிட்ட நீங்கள் போனால் முடியும்னு நினைக்கிறீங்க? 100% பண்ண முடியும். இளைஞர் ஒருத்தன் பக்கத்தில் நிற்கும் போது அவங்ககிட்ட வந்து என்ன ஜாதின்னு பார்த்து நட்பு பாராட்டுதில்ல, மாமா மச்சான் தான் பேசிக்கிறேன். அதுதான் இளைஞர்கள் கூட்டம். அப்படி தான் யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஓ இவன் அந்த குலம், அவன் இந்த குல ஜாதியாக, ஏதோ 1-2 இருக்கலாம். புரியுதா? எத்தனை சதவீதம்னு பார்க்கணும். ஒரு 5% பேசாதீர்கள், 95% பாருங்கள் சொல்கிறேன். 5% கேஸ்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸ் இருக்குது, நான் மறக்க மாட்டேன், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். சரி 10% கூட வச்சுக்கிங்க, பாக்கி 90% எப்படி இருக்கு சொல்ல முடியும்? வாய்ப்பே கிடையாது. எங்க 50-50 சொல்லுங்க. நீங்க நாட்டு நடப்ப பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதுதான் சொல்ல வரல. அதை ஏன் 50-50 ஆகுதுன்னா, இவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும்னு நீங்க கொண்டு போய் நிறுத்திட்டு அதை நீங்க பேஸ் பண்றீங்க. புரியுதா? எந்த இடத்துலையுமே மக்கள் வந்து, இப்போ உதாரணத்துக்கு காமராஜர் எடுத்துப்போமே, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். காமராஜர் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர். நம்ம ஓப்பனாக நீங்கள் கேட்குறதுனாலே பேசுவோம், நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் வந்து நாடார் சமுதாயம் எங்கே ஜாஸ்தி? தூத்துக்குடி திருநெல்வேலி ஜாஸ்தி. அந்த நாடார் சமுதாயத்தில் இருக்கிற காமராஜர் கொங்கு பெல்ட்டில் வந்து நீங்கள் சொல்கிற கவுண்டர்கள் ஜாஸ்தி. இப்போ நான் காமராஜரை கோயம்புத்தூரில் கொண்டு போய் நிறுத்தினா தோப்பாரா ஜெயிப்பாரா? தோற்றுருவாரா? தோக்க மாட்டார். அப்துல் கலாம் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர், ஒரு மதத்தையே சார்ந்தவர், வேற ஒரு மதம். அவர் வந்து தமிழ்நாட்டில் 234 தொகுதி, இந்தியாவில் எங்கே நின்னாலும் ஜெயிப்பார். அவர் இந்தியாவிலே எங்கே நின்னாலும் ஜெயிப்பார் அப்துல் கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் வச்சிங்க, ஏதாவது ஒரு இது சொல்லுங்கள் சார். இங்கே ஒரு மயிலாப்பூர்னே வச்சுப்போமே, மயிலாப்பூர் இல்லை ஸ்ரீரங்கம், அதுதான் வந்து அந்த கோயில் நிலம், அங்கே நின்னாலும் அவர் ஜெயிப்பார். அப்போ வந்து அந்த மதம் நிற்கிதா, ஜாதி நிற்கிதா? அதுதான் சொல்கிறேன்ல, இங்கே சில விஷயங்கள் மறைக்கப்படுது, சில விஷயங்கள் பூதாகாரமாக்கப்படுகிறது. அது ஏன் பூதாகாரமாக பேசப்படுகிறது என்றால், ஏன் பேசப்படுகிறது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் மேடம். ஜெயலலிதா அம்மா இருக்காங்க, அவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க வந்து ஆர்கே நகர்லேருந்து ஜெயிக்கிறாங்க. ஆர்கே நகர் வந்து அந்த மாதிரி தொகுதியா? அவங்க மயிலாப்பூரில் நிற்கிறாங்க, ஸ்ரீரங்கத்தில் நின்னாங்கப்பா, இந்த இடத்துல நின்று ஜெயிச்சாங்கப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. அவங்க அப்படி நிற்கவே இல்லையே. ஆர்கே நகரில் அவங்க இறக்கும்போது அவங்க இருந்து ஆர்கே நகர் கரெக்டாக. அப்போ அந்த சமுதாயம் வந்து மக்கள் வந்து இந்த ஜாதி இந்த மதத்தை பார்த்து தான் போடுறாங்களான்னு. ஏன் அது ஜாதி பேரோ மத பேரையோ சொல்கிறதில்ல அப்படின்னா, அது பிடிக்காத கூட்டங்கள். நாங்கள் மனுஷன் உலகத்திலே 2 ஜாதி தான், ஒன்று மனித ஜாதி, ஒன்று மிருக ஜாதி. நான் ஆண் பெண்ணுன்னு கூட நாங்கள் பிரிக்க மாட்டோம். ஒன்றுக்கு 5 அறிவு, ஒன்றுக்கு 6 அறிவு, ஒன்று பேசும், ஒன்று பேசாது, இவ்வளோதான். இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். இந்த 2 தான். மரங்களே மனித ஜாதியில் தான் சமம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் 2 ஜீவன்கள் தான், மரமும் மனிதனும் மட்டும்தான் நேராக நிற்பான், மற்றதெல்லாம் ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த மனிதன் மேல் வழியாக சாப்பிட்றான் வளர்கிறதுக்கு, மரம் வந்து கீழ் ரூட்லேருந்து வருது, சாப்பிட்டு மேலே வளருது. உலகத்தில் 2 மட்டும்தான் நேராக நிற்கக்கூடிய ஜாதிகள் இனம். மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட். ஸோ அப்போது அதனால தான் மரத்தை பாதுகாக்கணுன்றான். நீ மரம் இல்லாத ஒரு உலகத்தை யோசிக்க முடியுமா? மனுஷனே வாழ முடியாது, செத்து போயிடுவோம். மூச்சு எப்படி விடுவீங்க? அதனால தான் மரம் நம்மளோட சேர்ந்தது. மரமும் மனிதனும் ஒன்று. ஆனால் அதை நம்ம பார்க்கறதில்ல. சரி, அது அந்த ஒரு நாள் நம்ம அதை தனியாக பேசுவோம், அந்த என்வாயர்மெண்ட்டை பற்றி. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்போ இவர்கள்லாம் எப்படி தோத்தாங்க? இப்போ அதான் என்னோட கேள்வி. அப்துல் கலாம் தோப்பாரா? அவரை கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் நிறுத்தினாலோ மயிலாப்பூரில் நிறுத்தினாலோ, சோ கால்டு இந்த இடத்துல இந்த இவங்க தான் இருக்காங்கன்ட்டுன்னு அவர் போய் நான் ஆம்பூர்னு தான் ஜெயிப்பாரா அப்துல் கலாம்? வாணியம்பாடியில் தான் ஜெயிப்பாரான்னு? அப்படி கிடையாது இல்லை. அப்போது இதை கட்டமைக்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அவங்க அதை சாதகமாக்கிக்கிறாங்க.
அப்படிதான் இருக்கு. 10% இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்தீங்கன்னா அவங்க எங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு தெரியும். அதே மாதிரி விசிகா எடுத்தீங்கன்னா அவங்க எங்க ஸ்ட்ராங் இருக்காங்கன்னு தெரியும். அது இருக்க தான் செய்யும். 10% தான். பாக்கி 90% அப்படி கிடையவே கிடையாது. அதை இவங்க அந்த 10% ஊதிட்டு 90% மறைக்கிறாங்க. நாங்கள் அந்த 10% உதறி தள்ளிட்டு 90% ஏதோ அதை பார்த்துட்டு இருக்கோம். இளைஞர்கள் அதை கூட பார்க்கறது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா சார். அரசியல்ல இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி மேடம்.